ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பெசரட்டு அதாவது பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷலுங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பெசரட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பச்சைப்பயிறு 100 கிராம் பச்சைப்பயிருக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி 3 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி சேர்க்காமலும் செய்யலாம். அரிசி சேர்த்திங்கன்னா தோசை நல்லா முருகலாக இருக்கும். அதுக்காக தான் பச்சைப்பயிரையும் அரிசியையும் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பயிறு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பயிரோட சேர்த்து பச்சை மிளகா இஞ்சியும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ மாவு அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் தோசை ஊற்றிடலாம். ரொம்ப மொத்தமாக ஊற்றாதீங்க, மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சைடில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தோசை வெந்துருச்சு. இதை நம்ம வீட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பெசரட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அல்லம் சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா, அதாவது இஞ்சி சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.